சி.வி. சண்முகம் அளித்த பரபரப்பான விளக்கத்தால் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உட்கட்சி பிரச்சினை மேலும் தீவிரமடைந்துள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கான பின்னணியை விரிவாக விளக்கினார். சட்டப்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தப்பட்ட பிறகே கொறடா மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த நடைமுறையை பின்பற்றாமல் எடப்பாடி கே. பழனிசாமி ஒருதலை பட்சமாக முடிவெடுத்ததாக அவர் குற்றம் சாட்டினார். 47 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்ததாக கூறப்படும் ஆவணங்களின் நம்பகத்தன்மையையும் அவர் கேள்விக்குட்படுத்தினார். மேலும் மே 8ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற குழு கூட்டத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பங்கேற்று எஸ்.பி. வேலுமணி சட்டமன்ற குழு தலைவராகவும் சி. விஜயபாஸ்கர் கொறடாவாகவும் தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். தங்களது தரப்பில் 27 உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதாக சபாநாயகரிடம் கடிதம் அளித்துள்ளதாகவும் கூறினார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆட்சி அமைப்பது தொடர்பாக பல்வேறு அரசியல் ஆலோசனைகள் நடைபெற்றதாகவும் வெளிப்புற ஆதரவுடன் அரசு அமைக்கும் முன்மொழிவுகள் வந்ததாகவும் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். குறிப்பாக தொல் திருமாவளவன் முதலமைச்சராக இருக்கலாம் என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஆனால் முதலமைச்சர் பதவி எனக்கே வேண்டும், இல்லையெனில் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்ற நிலைப்பாட்டிலேயே எடப்பாடி பழனிசாமி இருந்ததாக சி.வி. சண்முகம் தெரிவித்தார். மேலும் அதிமுக தவேக இரண்டுக்கும் எதிரானது திமுக தான். எனவே திமுகவுடன் போக நீங்கள் முடிவு செய்யும் போது ஏன் தவேகவுடன் செல்ல முடிவெடுக்க கூடாது என கேட்டோம். இதில்தான் அவருக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதுதான் உண்மையில் நடந்தது என தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது.